அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் நெதன்யாகு ட்ரம்ப் இடையிலான சந்திப்பு முடிவடைந்த பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றது. குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்குமா என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை சிக்கலாக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே நெதன்யாகு ட்ரம்ப் சந்திப்பில் நெதன்யாகு வெளியிட்ட கருத்துக்கள், அதன் பின்னர் மேற்கு கரையிலும் காசாவிலும் இஸ்ரேல் நடத்திய போர் நிறுத்த மீறல்கள் தற்பொழுது ஒப்பந்தத்தை மிகப்பெரிய அபாயமான கட்டத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. அடுத்து ஜோர்டான் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா டொனால்ட் ட்ரம்ப் இடையான சந்திப்பு எவ்வாறு இருந்திருக்கின்றது, இதன் பின்னர் ஜோர்டானின் நிலைப்பாடு எவ்வாறான நிலையில் இருக்கின்றது என்பதையும் பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பம் முதலே இஸ்ரேலின் ஒரு தீவிர ஆதரவாளராக தன்னை காட்டிக்கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் முதலாவதாக வெள்ளை மாளிகைக்கு அழைத்திருக்கக்கூடிய உலக நாடுகளின் தலைவராக நெதன்யாகு அழைக்கப்பட்டார். குறிப்பாக போர்க்குற்றம் இழைக்கப்பட்டார். காசாவில் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை படுகொலை செய்தார். இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் என்பன தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு ஆவணங்கள் உறுதியாக தென்னாப்பிரிக்க வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் ஒரு போர்க்குற்றவாளி என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட இஸ்ரேலிய தலைவர் நெதன்யாகுவை டொனால்ட் ட்ரம்ப் தனது முதலாவது விருந்தினராக அழைத்த போதே டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வுகள் குறித்து மிகப்பெரிய அளவு சந்தேகம் உலகத்திற்கு எழுந்தது. எனில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு போர்க்குற்றவாளியை, இனப்படுகொலையாளியை தன்னுடைய முதலாவது சிறப்பு விருந்தினராக டொனால்ட் ட்ரம்ப் அழைத்திருந்தமை விமர்சனத்துக்குள்ளாக இருந்தது. அதன் பின்னர் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவோம், யுத்தத்தை நிறுத்துவோம் என்று கூறிய ட்ரம்ப், ஆனால் அதற்கு மாறாக காசாவை முற்றாக அங்கிருக்கும் மக்களை காசாவில் இருந்து வெளியேற்றி காசாவை புனரமைப்பு செய்வோம் என்று சொன்ன கருத்துக்கள் அரபுலகம் முழுவதும் பெரும் கொதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றன. ஏனெனில் அந்த நிலத்திற்காக, அந்த மண்ணிற்காகத்தான் அந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சென்று வாழ்வதாக இருந்தால் அவர்கள் எப்போதே சென்றிருப்பார்கள். இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு மரணங்கள், இவ்வளவு அர்ப்பணிப்புகள், இத்தனை இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஒட்டுமொத்தமாக காசாவை மக்களை வெளியேற்றுவோம் என தெரிவித்த கருத்துக்கள் முற்றுமுழுதாக ஒரு இன சுத்திகரிப்பு என பலரும் கண்டனங்களை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள், அதனடுத்து இஸ்ரேலினுடைய போர் நிறுத்த மீறல்கள், தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துக்கு கூறியபடி காசாவுக்குள் முற்றுமுழுதாக உதவி வளங்கள் செல்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட தடைகள், காசாவிலும் மேற்கு கரையிலும் இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களை காரணம் காட்டி பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ஹமாஸ் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் எதிர்வரும் சனிக்கிழமைக்குள் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய அளவிலான நரகத்தை தான் ஹமாஸுக்கு காட்டப்போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே அவர்கள் ஜோ பைடன் காலத்திலேயே மிகப்பெரிய இழப்புகளையும் மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் பார்த்தவர்கள். இதைவிட ஒரு நரகத்தை அவர்கள் பார்க்க போகின்றார்களா என்பது கேள்வியாக எழும் அளவுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய இன அழிப்பை அங்கு செய்து முடித்திருக்கின்றார்கள். இந்த இன அழிப்பின் பின்னரும் கூட பாலஸ்தீனத்தில் தாங்கள் வாழ வேண்டும், காசாவில் வாழ வேண்டும், பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த மக்களினுடைய இலட்சிய நெருப்பை இவர்களால் அணைக்க முடியவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இவ்வளவு இழப்புகளின் பின்னரும் அந்த மக்கள் அங்கு அணி அணியாக மீண்டும் அந்த பிரதேசங்களில் வந்து கூடாரங்களை அமைத்து கொண்டாவது தங்களுடைய நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கைக்கு முற்றிலும் மறுதளிப்பாக ட்ரம்பினுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தன. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் குறித்து ஹமாஸ் இயக்கம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் ஹமாஸும் சரி, பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களும் சரி, பாலஸ்தீன மக்களும் அடிபணிய மாட்டார்கள். குறிப்பாக பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படும் ஒப்பந்தம் படிப்படியாக அமலுக்கு கொண்டு வந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் இந்த பணைய கைதிகள் விடுதலையை தாமதப்படுத்தும் என்பது மட்டுமல்ல, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் முற்றாக சிதைத்துவிடும் அபாயம் உள்ளதாக காணப்படுகின்றது. பொறுப்பற்ற முறையில் இந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக காசா மக்கள் குறித்து ட்ரம்ப் செய்யக்கூடிய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இனவெறி மற்றும் இன அழிப்புக்கான ட்ரம்பின் பகிரங்கமான அழைப்பை கண்டித்திருக்கக்கூடிய அரபுலக நாடுகளினுடைய தோழர்கள், அரபுலக நாடுகளுக்கு எங்களுடைய நன்றிகள் என்று ஹமாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதுடன் சனிக்கிழமைக்குள் பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் தாங்கள் மீண்டும் தாக்குதலை தொடங்கப் போவதாக இஸ்ரேலும் அறிவித்திருந்தார்கள்.
இந்த இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய அழுத்தங்கள் அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் அடிபணியப் போவதில்லை. காசாவில் இறுதி வரை போராடி எமது மண்ணை காப்பதற்கு மக்களும் போராளிகளும் தயார் நிலையில் இருப்பதான அறிவிப்பை ஹமாஸ் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களால் சனிக்கிழமை மதியத்திற்குள் பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் தான் மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு ஹமாஸும் சரி இஸ்லாமிய இயக்கங்களும் சரி அடிபணிய போவதில்லை என்பதை திட்ட தெளிவாக ஒரு செய்தியாக ட்ரம்புக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பினுடைய தலைவர் தெரிவிக்கையில் ட்ரம்ப் ஒரு பொறுப்பு வாய்ந்த நாட்டின் தலைவர் பேசுவதைப் போலல்லாமல் ஒரு ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் முகவரை போல ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரியைப் போல பேசக்கூடிய செயற்பாடு முற்றுமுழுதாக எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது. ட்ரம்பினுடைய காசா மக்களையும் பாலஸ்தீனர்களையும் ஏமாற்றும் செயலை அனைவரும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். காசாவை அகற்றி மறுவடிவமைப்பு செய்து அதை சொந்தமாக்க அமெரிக்க ஜனாதிபதி முன்மொழிந்திருக்கும் தீர்மானத்தை நாம் கடுமையாக எதிர்ப்பதுடன் ட்ரம்புக்கு ஒரு தெளிவான செய்தியை கூறுகின்றோம். பாலஸ்தீனம் என்பது நீங்கள் ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் செய்யும் உங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளுக்கான நிலமோ எஸ்டேட்டோ கிடையாது. இது பாலஸ்தீன மக்களின் இரத்தமும் சதையும் கலந்த தாயகமாக காணப்படுகின்றது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வர்த்தகராக ரியல் எஸ்டேட் வியாபாரியாகவே காணப்படுகின்றார். எனவே அந்த ரீதியில் நீங்கள் மக்களை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தை முழுமையாக புனரமைப்பு செய்து ஒரு மிகப்பெரிய அளவிலான அபிவிருத்தியை செய்யக்கூடிய கருத்துக்கள் குறித்து அவர்கள் தெளிவாக தெரிவித்திருப்பதுடன் பாலஸ்தீன மக்கள் ஒருபோதும் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மண்டியிட மாட்டார்கள் எனவும் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் வன்முறை தாக்குதல்களையும் அவர் மிக கடுமையாக கண்டித்திருப்பதுடன் காசாவை போல மேற்கு கரையை மாற்றுவதற்கு மேற்கு கரையை அழிப்பதற்கு இஸ்ரேல் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்து மக்களும் அரபுலக நாடுகளும் கிளர்ந்தெழ வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் தெளிவாக முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு அரபுலக நாடுகள் சில நாடுகள் பணிந்தாலும் கூட பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கமோ இஸ்லாமிய ஜிகாத் இயக்கமோ இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஏமன் கவுதிகள் ஹிஸ்புல்லாக்களோ அடிபணியவில்லை. அவர்கள் இறுதி வரை இந்த பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போர்க்களத்தில் களமாட தயாராக இருக்கின்றார்கள் என்பதை தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனைய ஆதரவு இயக்கங்களும் இந்த கருத்துக்களை கூறியிருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஜோர்டானின் உடைய மன்னர் 2ஆம் அப்துல்லாவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பினுடைய காணொளி பதிவுகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். டொனால்ட் ட்ரம்பை பார்வையிட செல்வதற்கு முன்பாக ஜோர்டான் அதிபர் ஜோர்டானில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் ஒருபோதும் காசாவிலிருந்து காசா குடிமக்கள் வெளியேற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த திட்டத்தை முழுமையாக நிராகரிக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றும் திட்டம் ஒரு இனப்படுகொலைக்கு ஒப்பானது என மிகப்பெரிய அளவில் வீராவேசமாக வசனங்களை பேசியிருந்தார். அப்துல்லா மிகப்பெரிய கண்டனங்களையும் வெளியிட்டிருந்தார். ஜோர்டான் மட்டுமல்ல, எகிப்து, சவுதி அரேபியா, குவைத், ஈராக் போன்ற பல நாடுகளும் இதற்கான கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை இவர் சந்தித்து பேசுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஜோர்டான் மன்னருக்கு முன்பாகவே காசாவில் மக்களை முற்றாக வெளியேற்றி அங்கு காசா முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது, எனவே அங்கு மக்கள் வாழ முடியாத நிலையில் இருப்பதால் அவர்களை முற்றாக வெளியேற்றி அதன் பின்னர் அதை அபிவிருத்தி செய்ய போகின்றோம். ஆனால் மீண்டும் காசாவில் அந்த மக்கள் குடியேற வேண்டிய அவசியம் கிடையாது, அவர்களுக்கு வேறு பாதுகாப்பான இடத்தை நாங்கள் வழங்கப் போகின்றோம் என 2 தடவைகள் அதை உறுதிப்படுத்தினார். குறிப்பாக ஜோர்டான் மன்னர் அப்துல்லாவுக்கு முன்பாகவே அது கூறப்பட்ட போது பத்திரிகையாளர்கள் அங்கு கேட்கின்றார்கள், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் காசாவை முற்றாக மக்களை வெளியேற்றும் திட்டத்திற்கு நீங்களும் சம்மதம் தெரிவிக்கின்றீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ட்ரம்பை எதிர்ப்பு சொல்லாமல் அல்லது ட்ரம்பினுடைய கருத்துக்களை நிராகரிக்காமல் அதில் அவர் 2000 குழந்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம், காசாவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நாங்கள் மருத்துவம் செய்ய போகின்றோம் 2000 குழந்தைகளுக்கு. இந்த விடயம் தொடர்பாக அரபுலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்தவாறு ட்ரம்பை மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம், வாஷிங்டனுக்கும் அரபுலக நாடுகளின் கருத்தை மொத்தமாக தெரிவிக்க இருக்கின்றோம் என்று கூறிய அப்துல்லா ட்ரம்புக்கு நேர்முகமாக இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, காசாவிலிருந்து காசா குடிமக்களை வெளியேற்றுவது அவர்களுடைய நோக்கங்களுக்கு எதிரானது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு ட்ரம்பின் முன்னால் அவர் பின்வாங்கி இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அதன் பின்னர் அவர் வெள்ளை மாளிகையிலிருந்து ஓவல் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த பின்னர் ஐமன் சகபாடி ஜோர்டானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருக்கலாம், அப்துல்லாவாக இருக்கலாம்,
காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களாக கட்டாயமாக வெளியேற்றுவதை நாங்கள் நிச்சயமாக நிராகரிக்கின்றோம். இது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாதது. பாலஸ்தீனர்களுக்கு சொந்தம், ஜோர்டானியர்களுக்குத்தான் சொந்தமானதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் மட்டுமல்ல, எகிப்து, சவுதி அரேபியா அனைத்து நாடுகளும் இந்த விடயத்திலே குறிப்பாக எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம் என ஒரு ஆவேசமான ஒரு பேட்டியாக அவர் அதை தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே ட்ரம்பின் முன்னால் அமர்ந்து கொண்டு மிகவும் ஒரு தர்ம சங்கடமான நிலை ஜோர்டான் மன்னர் இருந்ததை தெளிவாக அந்த வீடியோ பதிவில் அவருடைய முகபாவங்களை பார்க்கும் பொழுது அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் ஆண்டுக்கு 1.5 பில்லியன் டாலர்களை அமெரிக்காவிடமிருந்து ஜோர்டான் உதவித்தொகையாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் தங்களுடைய பொருளாதார நலன்கள் குறித்து ஜோர்டான் மன்னர் சிந்தித்து கொண்டு, மறுபுறம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஜோர்டானில் மக்களுடைய போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் அரபுலகம் முழுவதும் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த நிலையில் இரண்டு பக்கமும் ஒரு தெளிவான கருத்தை கூறாமல் ட்ரம்புக்கு முன்னால் மிகவும் பவ்யமாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் இவர்களுடைய ஜோர்டான் உடைய தைரியத்தையும் ஜோர்டான் மன்னர் குறித்த ஒரு நேரடியான கொள்கைகள் குறித்தும் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சிறிய அமைப்புகளே ஹமாஸ் இயக்கம், ஏமன் மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை அமெரிக்காவுக்கு இந்த விடயத்தில் தெரிவித்து வரும் சூழ்நிலையில் ஜோர்டான் இதில் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட ட்ரம்பை சங்கடப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த நடவடிக்கையை செய்தார்களா, அல்லது ட்ரம்பின் முன்பாக அவ்வாறு நடந்துவிட்டு வெளியே வந்து இந்த விடயத்தை கூறினார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் ஜோர்டான் மன்னர் தைரியமாக ட்ரம்பின் முன்னால் இந்த திட்டம் முழுக்க முழுக்க பாலஸ்தீன மக்களுக்கு எதிரானது, அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானது, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனெனில் அங்கு ஊடகவியலாளர்கள் மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்கின்றார்கள், ட்ரம்ப் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களான? ட்ரம்ப் இருக்கின்றார், அருகில் ஜோர்டான் மன்னர் இருக்கின்றார், அங்கே ஊடக நண்பர்கள் அதிக அளவிலானவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். ட்ரம்பினுடைய காசா மக்களை வெளியேற்றும் கூற்றுக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்பதை நேரடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது முடியாது, இது பிழையான விடயம் என்பதை அவர்கள் தெரிவிக்க மறுத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இருந்தபோதிலும் பின்னர் காசா மக்களை இடம்பெயர செய்யும் ட்ரம்பினுடைய திட்டத்தை தாங்கள் எதிர்ப்பதாக அவர்கள் அமெரிக்காவிலேயே ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஜோர்டான் மட்டுமல்ல, எகிப்து, சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் இதில் கடுமையான எதிர்ப்பு நிலைகளை எடுத்திருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி சிக்கி தவிக்கக்கூடிய இந்த யுத்தத்தை பயன்படுத்தி அவர்களை இனச்சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அரக்ஷியும் சவுதி அரேபியாவின் உடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் நீண்ட நேரம் தொலைபேசி வழியாக உரையாடி இருப்பதாக ஈரான் வெளிவிவகாரத்துறையும் சவுதி அரேபியா வெளிவிவகாரத்துறையும் அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ட்ரம்ப் நெதன்யாகுவின் சதி திட்டத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அரபுலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இதுவென அரக்ஷி குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் இதை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும், பாலஸ்தீன அரசை உருவாக்காமல் ஒருபோதும் சியோனிச ஆட்சியினுடன் நாங்கள் எந்தவிதமான உறவுகளையும் வைத்து கொள்ள மாட்டோம், இது முற்றுமுழுதாக எங்களுடைய கொள்கைகளுக்கு எதிரானது என்பதை சவுதி அரேபியாவும் ஈரானுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த அரபுலக நாடுகள் குறிப்பாக தங்களுக்கிடையே சவுதி அரேபியா, ஈரான் போன்ற பெரிய நாடுகளை ஒன்றுக்கொன்று பிரித்து வைத்திருப்பதனூடாக அல்லது அவர்களை ஒன்று சேர விடாமல் வைத்திருப்பதனூடாக தங்களுடைய காய்களை கச்சிதமாக மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு இக்கட்டான நிலையிலாவது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய நயவஞ்சக திட்டங்களை புரிந்து கொண்டு சவுதி அரேபியா, ஈரான், துருக்கி, எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள் ஒன்றிணையாவிட்டால் நிச்சயமாக பாலஸ்தீனத்தை காப்பாற்றுவது என்பது மிக கடினமான ஒன்றாக மாறிவிடும். எனவே ஈரான், சவுதி அரேபியா இடையிலான பேச்சு ஆக்கபூர்வமானதாகவும் வரவேற்புக்குரியதாகவும் இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் இதை அடுத்த நிலைக்கு எவ்வாறு கொண்டு செல்லப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. சியோனிச ஆட்சியின் வெட்கக்கேடான இன அழிப்பு குறித்த கருத்துக்கள் குறித்து நாம் இந்த கொடுங்கோன்மை அடையாளத்தை எதிர்ப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விடயங்கள் குறித்து பேசுவதற்கு OICயினுடைய கூட்டத்தை அவசரமாக கூட்ட வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கையை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டிருப்பதுடன் இது நிச்சயமாக தற்போதைய தேவையாக இருப்பதாக தாங்கள் தெரிவித்திருப்பதாக, ஈரானின் நடவடிக்கைகளை வரவேற்பதாக சவுதி அரேபியாவும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
ஏற்கனவே எகிப்தும் இந்த காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றும் ட்ரம்பின் கருத்துக்கள் வெளியான பின்னர் ஒரு OIC மீட்டிங் அரபுலக நாடுகளின் கூட்டமைப்பின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். தற்போது ஈரானும் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் விரைவில் இந்த கூட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே காசாவில் ஜோர்டான் தனியாக, எகிப்து தனியாக, சவுதி அரேபியா தனித்திருந்து இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளை எதிர்ப்பது என்பதற்கு அப்பால் ஒட்டுமொத்த அரபுலக நாடுகளும் எகிப்து, சவுதி அரேபியா, ஜோர்டான், ஈரான், துருக்கி ஏனைய இதர நாடுகளையும் சேர்த்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் ஒரு பலமான கருத்தை, பலமான எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியும் என்பதுதான் அரபுலக நாடுகளின் மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை இவர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்வார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இன்றைய நிலையில் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஏனைய குவைத், ஜோர்டான், எகிப்து, ஈராக் போன்ற நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுடனும் பேசியிருப்பதான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து காசா பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது என்று சீனா தெரிவித்திருப்பதுடன் டொனால்ட் ட்ரம்பின் காசா மக்களை வேறு இடங்களுக்கு மாற்றும் திட்டம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது, இதற்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை பதிவு செய்வதாகவும், பாலஸ்தீன பிரதேசத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கக்கூடிய காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜியாகுன் அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் காசாவின் கட்டாய இடம்பெயர்வை நாங்கள் நிச்சயமாக கடுமையாக எதிர்க்கின்றோம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து காசாவில் போர் நிறுத்தம் கேள்விக்குள்ளாக இருக்கும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப், நெதன்யாகுவினுடைய நடவடிக்கைகள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எவ்வாறு குழப்பி அடித்து விடுவதால் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகளை விட ஹமாஸின் பிடியில் இருக்கும் ஏனைய பணைய கைதிகள் விடுதலையாவதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும், இந்த ஒப்பந்தத்தை குழப்பி அடித்து விடக்கூடாது என தெரிவித்து நெதன்யாகுவின் ஜெருசலேம் அலுவலகத்துக்கு முன்பாக பணைய கைதிகளின் உறவினர்கள், இஸ்ரேலியர்கள் மிக பெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகத்துக்கு வெளியே மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்ற வேளை போராட்டக்காரர்களை போலீசார் தடியடி நடத்தி அவர்களை விரட்டி அடித்திருப்பதாகவும், இருந்த போதிலும் மீண்டும் அங்கே திரண்ட கூட்டத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சரியாக நடைமுறைப்படுத்துங்கள், அனைத்து பணைய கைதிகளையும் வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று கோஷமிட்டபடி நெதன்யாகுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. எனவே இந்த இக்கட்டான நேரத்தில் அரபுலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும்? அரபுலக நாடுகளின் ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரமாக இது காணப்படுவதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் இதை முறியடிக்க இந்த அரபுலகம் என்ன செய்ய போகின்றார்கள், என்ன செய்யலாம் என்ற உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.